வாங்க, இப்போ நான் பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. இப்போது நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். இந்த ஜோடத்தலையால் 3 ஜோடத்தால் அரிசி எடுத்துருக்கேன். பிரியாணி அரிசி தாங்க எடுத்துருக்கேன். இப்போது இந்த டம்ளரால் நான் 1 டம்ளர் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கோல்டு வின்னர் ஊற்றிருக்கேன். இப்போது அதுக்கு தகுந்தது பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜாதி பக்கரி, சோம்பு, இலைலாம் போட்டுக்கலாங்க. இது எல்லாமே நான் போட்டுட்டேன். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சிடுது. இப்போ இது எல்லாமே நான் போட்டுட்டேன். 1 கிலோவா 1/2 கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் அதில் போட்டுக்கலாம். 1/2 கிலோ வெங்காயம் எடுத்துருக்கேன், அதையும் அதில் போட்டுட்டேன். போட்டு நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது 1.25 கிலோ அரிசி எடுத்துருக்காங்க. இது பாஸ்மதி அரிசி தான். இது பாஸ்மதி அரிசி தான். இப்போது அரிசியை நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இந்த அரிசி நல்லா தண்ணியில் நம்ம ஊற வச்சுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு அனல் நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்க கல் உப்பும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வதங்கி வந்திருக்கு. இப்போது அந்த சமயத்தில் இப்போ நம்ம ஒரு 8 பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. 8 பச்சை நான் ஒரு 1/4 கிலோ தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் அதில் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டேங்க. இஞ்சி பேஸ்ட்டு நிறைய இருந்ததாங்க நல்லாயிருக்கும், அதனால் நான் நிறைய போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நான் ஒரு 100 இஞ்சி 100 பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். 1.25 கிலோ அரிசிக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கம்மினாக்கா ஒரு 50 கிராம் இஞ்சி 50 கிராம் பூண்டு உரித்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ இஞ்சி பேஸ்ட்டு வைக்கிறோமோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவ்வளோ பிரியாணி நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நான் இந்த டம்ளரால் 1 டம்ளர் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் கம்மி வேணும்னாக்கா எண்ணெயை குறைச்சிங்க. நான் ஒரு 250 ஊற்றிருக்கேன். நீங்கள் வேணும்னா 200 ஊற்றிக்கங்க. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் நெய்யும் நம்ம விடுவோம், அதனால் நான் 250 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது 250 பிடிக்கும், அதனால் ஊற்றிருக்கேன். 100க்கு மேலே 150, அதுக்கப்புறம் ஒரு 50 250 ஊற்றிருக்கேன். புதினாவும் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் அதில் போட்டுக்கலாம். தண்ணியில் வெந்து வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம கறியெலாம் போடணும், அது பார்க்கலாம். இந்த தக்காளி, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா எல்லாம் இந்த தக்காளி எல்லாம் இந்த எண்ணெயிலே வெந்து வரட்டுங்க. இந்த தக்காளி எண்ணெய் எல்லாம் மேலே வந்துருக்கு பாருங்கள். நம்ம வெங்காயம் தக்காளி போட்டோம் இல்லைங்களா, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாம் இதுலேயும் நல்லா எண்ணெயிலே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம கறி வச்சுருந்தோம் இல்லைங்களா, சிக்கனு, அந்த சிக்கனை அதில் போட்டுக்கலாம். நான் 1 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேங்க, அதை அதில் போட்டுக்கலாம். இதில் தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கலரி விட்டு ஒரு 3 டேபிள் மசாலாலாம் போட மாட்டேங்க, நாங்கள் இது மாதிரி தான் செய்வோம்.
இதுவே நல்லாயிருக்கும். நாங்கள் பிரியாணி மசாலாம் போட்டே செய்ய மாட்டோம். இப்போது இந்த தயிரும் ஊற்றிட்டோம். கறியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். மிளகாத்தூள் அதையும் நான் போட்டுக்கிறேன். பெரிய மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்து போட்டுக்கலாங்க, ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிட்ணும். சால்ட் உப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் போட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அடி பிடிக்காத அனலை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. இது நல்லா இதுலேயே வேகணுங்க. இதில் கொஞ்சம் மூடியும் போட்டுக்கலாம். இப்போ நான் மூடியை திறந்துட்டேங்க. திறந்துட்டு இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கறி வெந்து வந்திருக்கு. அது 2 3 4 5 5.5. ஏன்னா ஏற்கனவே நம்ம கறியெல்லாம் வதக்கணும் இல்லையா, அதில் தயிர் தண்ணி எல்லாமே இருக்கும். அதோடு சேர்த்து 6. இப்போ நான் இதில் 5.5 ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. தண்ணி நல்லா கழுவி எடுத்துன்னு வந்துடுறேன். இப்போது இதை நல்லா கலரி திறந்துடுறேங்க. இப்போ பாருங்கள், நல்லா இப்படி கொஞ்சம் வெந்து வரும். இருக்கு. இப்போ நம்ம கறியெல்லாம் வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை அதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நான் ஊற்றிட்டேங்க. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இதை மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். பிரியாணி செய்து சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பழம் அதையும் அதில் பூஞ்சி விட்டுக்கலாம். விதையெல்லாம் எடுத்துட்டு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அனல் சிம்மில் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். திறந்துடுங்க. திறந்துட்டு இப்போது பொறுமையாக நம்ம அடி சோறு மேலே வரணும், மேல் சோறு அடியில் போகணும். சாதம் உடையாவது திருப்பி விடுங்க. பண்ணிவிட்டு அனலை ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கேஸ் இல்லைங்களா, அனலை ஸ்லோ பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடிடுங்க. தம் கட்டிடலாம். பாத்திரத்து ஃபுல்லாக தண்ணி இருக்கணுங்க. டம் கட்டினா அனல் ரொம்ப லோவாக இருக்கணும். அப்போ இந்த டம் கட்டியும் இந்த சாதமும் இதுவும் நல்லா பலன்னு பிரியாணி நல்லா வெந்து வருங்க. அதனால தான் நம்ம இந்த தண்ணி நிறைய வச்சு தட்டு போட்டு டம் கட்டுறோம். இதே அடுப்பில் வைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம நெருப்பு அள்ளி தட்டில் போட்டோம்னா டம் கட்டினா சரியாகும். ஆனால் தாங்க நான் தண்ணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ டம் கட்டி அப்புறமா பார்க்கலாங்க.
தண்ணி நம்ம எடுத்துட்டு சாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. பிரியாணி வெந்திருக்குதான்னு நம்ம பார்த்துக்கலாம். வச்சுட்டு இப்போ வந்து இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அடி சோறு மேல் சோறு அடியில் போடும். சாதம் உடையக்கூடாது. இப்போது சாதம் வெந்திருக்குதான்னு பார்த்துக்கோங்க. பிரியாணி வந்து பலன்னு இருக்கணும். அதுக்கு தான் நம்ம தயிர் விட்டுருக்கோம். ஒரு சாதத்தோட சாதம் ஒட்டக்கூடாது. பாருங்கள், சாதம் அப்படியே பிரியலையாக வரும். சாதம் அப்படியே பிரியலையாக வந்துட்டு இருக்கும். நம்ம கையில் எடுத்தால் கூட அப்படியே பலன்னு இருக்குங்க சாதம். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். பிரியாணி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்கள் சொந்த பந்தத்துக்கெல்லாம் சொல்லுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. பாய்.